ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம அத்திக்காய் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய அத்திக்காய் கிடையாது, யானை காது அத்திக்காய்ன்னு வாங்க. பிகாஸ் அந்த மரத்துல உள்ள இலைகள்லாம் பாத்தீங்கன்னா யானை காது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த அத்திக்காய் இது. இதுல வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் ஃபர்ஸ்ட் பீல் பண்ணி எடுத்துக்கணும். எந்த மாதிரி நான் கட் பண்றேன்றது இந்த வீடியோல இருக்கிற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அத்திக்காயோட முதலாவது பயன் என்ன அப்படின்னா வந்து நம்ம காரம் இல்லாம இதை சமைச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து சீதபேதி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பா குணமாயிடும். செகண்டா என்னதுன்னா, பெண்கள் இதை வந்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த கர்ப்பப்பை நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துது. அது இல்லாம வெள்ளைப்படுதல் இருக்கு இல்லையா, அதையும் வந்து குறைக்குது. மூன்றாவதா, குடல் புண் வாய்ப்புண் உள்ளவங்களுக்கு எல்லாம் இது சாப்பிட்டா கண்டிப்பா குணமாயிடும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ரெகுலரா சாப்பிட்டா மட்டும்தான் இதோடைய பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மூலநோய் உள்ள சிலவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து வெளியேறுவது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். அவங்க எப்படி எடுத்துக்கணும்னா, பச்சை மிளகாய் சேர்க்காம இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அடுத்தது, ஜிங்க் குறைபாடு இருக்கும்போது ஆண்களுடைய உடல்ல வந்து டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து குறைபாடு வந்து ஏற்படும். அப்போ அவங்களுக்கு இந்த அத்திப்பழம் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த பழத்தை சாப்பிட்றப்போ டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இப்போ இந்த காயை நம்ம இந்த மாதிரி ஷேப்ல நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, நறுக்கி வச்சோடனே நம்ம தண்ணியில தான் வந்து போட்டு வைக்கணும். ஏன்னா இது வந்து ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கு இதுக்கு. அதனால நம்மளுக்கு அதோடைய சக்தியெல்லாம் கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம தண்ணியில தான் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ மசாலாலாம் போட போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதில். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெறும் கையிலேயே வந்து இதை ஃபுல்லாத்தையும் வந்து கலரி விட்டுடலாம், நல்லா பிசைஞ்சிட்டு. இது வந்து நல்லா ஒன்று போல் எல்லா சைடுமே நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் சிக்கன் மசாலா இருக்கும்ல, நம்ம நார்மலாக 65 மசாலா இருக்கும்ல, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்மளுடைய டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ற ஆளாக இருப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே இந்த மேரினேட் ஆகி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அதோட நியூட்ரியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இதோடைய பலன்கள் வந்து நிறைய பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் சாதத்துக்குள்ளெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறும் ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் watching. Bye.